வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா கடந்த 9ஆம் தேதி நோன்பு சாட்டுதலுடன் துவங்கியது. தேர் திருவிழாவை முன்னிட்டு குட்டை திடலில் ராட்டினம், சிறுவர் விளையாட்டுகள் என ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெறும். வருவாய்த்துறைக்கு சொந்தமான 91 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குட்டை திடலில் பொருட்காட்சி மற்றும் கடைகள் நடத்த ஆண்டுதோறும் ஏலம் விடப்படும். இந்த ஆண்டுக்கான ஏலம் தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் சுந்தரம் முன்னிலையில் நடந்தது. ஏலத்தொகையாக 71,94,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. இதில் முன்வைப்பு தொகை 17,98,500 ரூபாய்க்கான டிடியை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எடுக்க வேண்டும். சிலர் தனியார் வங்கியில் டிடி எடுத்து வந்தனர். இதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து ஏலம் ஒத்திவைக்கப்பட்டு ஏப்ரல் 15ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. 2024 வருட உற்சவமான தேர் திருவிழா நடைபெறுவது தொடர்பாக வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நகர நில அளவை 2/1 மற்றும் 2/2 என்ற காலையில் 0.91 ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் தனியார் பொருட்காட்சிகள் நடத்த முன்னும் வாங்குவது தொடர்பாக உடுமலைப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களின் அறிவுரையின்படி 12/4/2024 மதியம் 12:1 ஏலத்தில் கலந்து கொண்ட விருப்பம் என்ற பெயரில் ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் கேட்டு வரைவுகளை எடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் செலுத்த வேண்டும். 12 மணிக்கு பின்னர் வரப்பெறும் ஏல கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் ஏலத்தொகை பணமாக தரப்பட மாட்டார் என தெரிவிக்கப்பட்டது. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட சௌமிய நாராயண பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவ கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் கொடிமரம் அருகில் எழுந்தருளினார். தொடர்ந்து கொடிப்படம் சக்கரத்தாழ்வார் புறப்பாடு துவங்கியது. தேரோடும் வீதிகளில் கொடிப்படம் வலம் வந்தது. கொடிப்படத்திற்கு சிறப்பு பூஜைகள், ஆராதனைகளை தொடர்ந்து பட்டாச்சாரியார்களால் கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 12 நாட்கள் நடைபெறும் விழாவில் சுவாமி தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி விழா நடைபெறும். ஏப்ரல் 23 தேரோட்டம் வெகு விமரிசையாக நடக்கிறது. திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா கொடைக்கானலில் ஓட்டு கேட்டு சாலையின் நடுவே வாகனத்தில் பிரச்சாரம் செய்தார். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். போக்குவரத்தை போலீசார் ஒழுங்குபடுத்தினர். இவங்களுக்கு வாக்களிங்க, இவங்க படிச்சவங்க, பண்புள்ளவங்க, பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுபோக பெண், அவங்களுக்கு தாய் உள்ளம் இருக்கும். நிச்சயமாக பாரத பிரதமர் மோடிஜி ஆட்சி அமைக்க தான் போறாரு. அம்மாவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அவங்களால நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். போன 5 வருஷத்துல ஒரு நாள் சில வார்த்தைகள் பேசுவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வைரமுத்து, சம்சுதீன், ரவிக்குமார், விஜி மற்றும் நிர்வாகிகள், அமமுகவை சேர்ந்த டாக்டர் இளமழுதி. ஒரு கேள்வி, அரசியல் எல்லாம் விட்டுருங்க, சாமானியெல்லாம் ஒரு கேள்வி. எல்லார் வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்கு. அப்பா அம்மார்கள்லாம் நிறைய நிக்கிறீங்க, தாத்தா எல்லாம் நிக்கிறீங்க. உங்க வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, கல்யாணம் பண்ண வரம் தேடுறீங்க. குடிக்காத மணமகன் வேணும்னு தேடுறீங்களா இல்லையா? குடிக்காத மணமகன் வேணும் தேடுறீங்க. இன்னைக்கு அது சாத்தியமா? கோவை அருகே காட்டூர் அம்பிகை முத்துமாரியம்மன் கோவிலில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அம்மனை அலங்கரித்து தனலட்சுமி அலங்கார பூஜை செய்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.
மதுரவாயில் அடுத்த நூம்பல் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான குரியர் நிறுவனமும் அதன் அருகிலேயே குடோனும் உள்ளது. இன்று வழக்கம் போல் ஊழியர்கள் பணியில் இருந்தனர். அப்போது அலுவலகத்தின் ஒரு பகுதி திடீரென தீப்பிடித்தது. ஊழியர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ வேகமாக பரவியதால் ஊழியர்கள் ஓட்டம் பிடித்தனர். பூந்தமல்லி, அம்பத்தூர், மதுரவாயில் பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் கம்ப்யூட்டர்கள், டெலிவரிக்காக வைத்திருந்த பொருட்கள் சேதமானது. இதன் மதிப்பு 1 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என மதுரவாயில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.